This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 2 ஆண்டுகளுக்கு பின் செம காம்பேக். புதுப்பட பூஜையில் சமந்தா உடன் இருப்பது யாருன்னு பார்த்தீங்களா? ஃபோட்டோஸ். நடிகை சமந்தா புதுப்பட பூஜையில் காதலனுடன் கலந்து கொண்ட புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சிம்பு, த்ரிஷா நடிப்பில் வெளிவந்த விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் மூலம் தனது திரைப்பயணத்தை தொடங்கியவர் நடிகை சமந்தா. தொடர்ந்து வெவ்வேறு படங்களில் நடித்து தனி ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கி கொண்டார். தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு சினிமாவிலும் என்ட்ரி கொடுத்து ஸ்டார் நடிகையாக ஜொலிக்கத் தொடங்கினார். விஜய், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, சூர்யா, அதுபோல் தெலுங்கில் ஸ்டார் நடிகர்கள் என முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்து தென்னிந்திய சினிமாவில் தனக்கென மிகப்பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி கொண்டார். அதன்படி ஒரு படத்தில் நடிக்க சுமார் 3 முதல் 5 கோடி ரூபாய் வரை சம்பளம் பெற்று வருகிறார். சிட்டாட்டல் என்ற படத்தில் நடிக்க 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதாக கூறப்படுகிறது. சினிமாவில் செம பீக்கில் இருந்து வந்த சமந்தா தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவை திருமணம் செய்து கொண்டார். 2017இல் இவர்களின் திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திருமண வாழ்க்கையை என்ஜாய் செய்து வந்த இந்த காதலால் ஜோடிக்குள் என்ன பிரச்சனையோ தெரியவில்லை. கடந்த 2021இல் விவாகரத்து செய்து பிரிந்துவிட்டனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சமந்தாவை பற்றி நம்ம பார்த்தோம். அவங்களோட புது மூவி பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.